பட்டியிலே வந்து பாருங்க, ஒரு அருகம் புல்லு கருளும் பிள்ளையாரை பாருங்க. பிள்ளையாறு பட்டியிலே வந்து பாருங்க, ஒரு அருகம் புல்லு கருளும் பிள்ளையாரை பாருங்க. நகரத்தாரும் உலகத்தாரும் கூடும் இடமுங்க, இங்கு வேழமுகத்தின் அதிசயமான கோலம் பாருங்க. நகரத்தாரும் உலகத்தாரும் கூடும் இடமுங்க, இங்கு வேழமுகத்தின் அதிசயமான கோலம் பாருங்க. கரிமாமுகனே கணபதியே எல்லாம் இங்கே உன்னருளே, கரிமாமுகனே கணபதியே எல்லாம் இங்கே உன்னருளே. ஏகம் போற்றும் கணநாதா மூஷிகமேறி வருவாயா, பிள்ளையார் பட்டி சன்னதியில் வாழும் கற்பக விநாயகா. தந்தையை போலே முக்கண் கொண்டான், பிள்ளையாறு பட்டியிலே கோயில் கொண்டானே, வருவோர்க்கெல்லாம் அருளை மாறி தருவேன் என்றானே. மாமணம் அந்த மாயவன் போலே பச்சை மாமலை போல் மேனி நிறமும் கொண்டான். தன் அன்னை போலே கருணை பொங்கும் உள்ளம் கொண்டானே, தன் அன்னை போலே கருணை பொங்கும் உள்ளம் கொண்டானே. இங்கு வருவோர்க்கெல்லாம் வழியை காட்டி விதியை வென்றானே, இங்கு வருவோர்க்கெல்லாம் வழியை காட்டி விதியை வென்றானே. கரிமாமுகனே கணபதியே எல்லாம் இங்கே உன்னருளே, கரிமாமுகனே கணபதியே எல்லாம் இங்கே உன்னருளே. பிள்ளையாறு பட்டியிலே வந்து பாருங்க, ஒரு அருகம் புல்லு கருளும் பிள்ளையாரை பாருங்க. பிள்ளையாறு பட்டியிலே வந்து பாருங்க, ஒரு அருகம் புல்லு கருளும் பிள்ளையாரை பாருங்க. உன் மாமனோ கீதை தந்தான், உன் தந்தையோ வரதம் தந்தான், உன் தம்பியோ தமிழை தந்தான். விநாயகானியோ உன் கொம்பொடுத்த தியாகத்தில் பாரதம் தந்தாய். அந்தகன் நம்மை அணுகிடுவானோ, கணபதி என்றால் போதும் காலன் தொடவும் மஞ்சுகிறான், அதுவும் பிள்ளையாறு பட்டி என்றால் பயந்து ஓடுகிறான். கஜமுகன் நம்மை கைவிடுவானோ, அவன் திருப்பாதங்கள் கதியல்லவோ. கணநாதன் அழகை காண கூட்டம் மலை மோதுதே, கணநாதன் அழகை காண கூட்டம் மலை மோதுதே. கணநேரம் தண்ணீர் துன்பம் அகல நிலை மாறுதே, கணநேரம் தண்ணீர் துன்பம் அகல நிலை மாறுதே. கரிமாமுகனே கணபதியே எல்லாம் இங்கே உன்னருளே, கரிமாமுகனே கணபதியே எல்லாம் இங்கே உன்னருளே. ஆதியில் முதலாய் வந்தவன் நீயே, இந்த பூமியில் முதலாய் இங்கே வந்தமர்ந்தாயே.
நதி போல அந்த ஆகாயம் போல எண்ணாம கொடுக்கும் பொன்னான மனசு இருக்கும் என்று மூடாத கோவில் முன்வாச கதவு எப்போது திறந்திருக்கும் அந்த வெட்டருவாம் மீசைக்குத்தான் 800 பணிஞ்சிருக்கும் அவ தொட்டு தந்த நெல்லுமணி முப்போக விளைஞ்சிருக்கும் வைகையாருந்தா கடலை பார்க்கல வாசுதேவர் மனம் கடலாச்சு வாய்க்க வெள்ளத்தில் நாங்க மூழ்கல வாசுதேவர் கைப்படகாச்சு கோவிலுக்குள்ள தெய்வம் இருக்கு தேடி வந்த தெய்வம் இங்க இருக்கு வீட்டுக்கு வீடு எரியுதுங்க வாசுதேவர் ஏற்றிய ஒளி விளக்கு எங்க உசுரெல்லாம் ஊடுருவோம் பொன்னோட புன் சிரிப்பு எங்க மனசாலும் மன்னனுக்கு மத்தாப்பு வரவேற்பு எழுந்தா மலை போல நடந்தா நதி போல வண்டியில் போகும் இடுக்குல வீரம் விளையுது கழனியில பார்வை ஒண்ணுதான் வார்த்தை ஒண்ணுதான் பைசல் செய்யுது வழக்குகளை சுற்றி எறியும் எந்த நெருப்பும் தொட்டதுண்டு உன்னை சுட்டதில்லை சத்தியத்தையும் தருமத்தையும் காத்திருக்கும் எங்க தருமதொர இங்க நடமாடும் சூரியனை கும்பிட்டு பொங்க வைப்போம் எங்க பசி தீர்த்த தருமனுக்கு பல்லாக்கு தூக்கி நிற்போம் எழுந்தா மலை போல நடந்தா நதி போல அந்த ஆகாயம் போல எண்ணாம கொடுக்கும் பொன்னான மனசு இருக்கும் என்று மூடாத கோயில் முன்வாசல் கதவு எப்போதும் திறந்திருக்கும் அந்த வெட்டருவாம் மீசைக்குத்தான் 800 பணிஞ்சிருக்கும் அவ தொட்டு தந்த நெல்லுமணி முப்போக விளைஞ்சிருக்கும் எழுந்தா மலை போல நடந்தா நதி போல மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே.
வெள்ளை மனிதன் வேர்வையும் கருப்பு மனிதன் கண்ணீரும், வெள்ளை மனிதன் வேர்வையும் கருப்பு மனிதன் கண்ணீரும். உப்பு நீரின் வடிவிலே ஒன்று சேரும் கடலிலே, உப்பு நீரின் வடிவிலே ஒன்று சேரும் கடலிலே, ஒன்று எங்கள் நாடிலே ஒன்று எங்கள் நீரிலே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே, உழைக்கும் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே. ஆதி மனிதன் கல்லை எடுத்து வேட்டையாடினான், அடுத்த மனிதன் காட்டை அழித்து நாட்டை காட்டினான். மற்றொருவன் மண்ணில் இருந்து பொன்னை தேடினான். ஆதி மனிதன் கல்லை எடுத்து வேட்டையாடினான், அடுத்த மனிதன். அகிலமெல்லாம் அரசாலும் ஆதி மொழிகளுக்கு அன்னையாய் திகழ்வது எம்மொழி, செம்மொழி, தாய்மொழி, நம் தமிழ் மொழி. நம் தமிழ் மொழியை வாழ்த்துகின்ற தமிழ் தாய் வாழ்த்தோடு நிகழ்ச்சியை இனிதே தொடங்குவோம். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும், சீராறும் மதனமென திகழ்வரத கண்டமிதில், எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும், தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே, அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற, எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே, தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே, வாழ்த்துதுமே, வாழ்த்துதுமே. ஓட்டுநர் அண்ணன் முத்துராக்கு அவர்களின் பணி நிறைவு விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி தருமாறு பணிமனையின் கிளை மேலாளர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வழிமொழிகிறேன். ஓய்வு என்பது உமக்கில்லை பணி, ஓய்வு என்பது உமக்கில்லை, ஓய்வு என்பது உமக்கில்லை பணி, ஓய்வு என்பது உமக்கில்லை. உருகும் மெழுகாய் உழைப்பவரே, உழைப்பில் ஊக்கம் தருபவரே, தெரிந்த பாதை உள்ளவரே, தெய்வமாக்கம் நிறைந்தவரே, சத்தியம் தவறா உத்தமரே, சமத்துவ நோக்கம் உடையவரே. ஓய்வு என்பது உமக்கில்லை பணி, ஓய்வு என்பது உமக்கில்லை. பணிமனையின் ஓட்டுநர் என் ஆர்வலர் அண்ணன் முத்துராக்கு அவர்களின் பணி நிறைவு விழாவிற்கு தலைமையேற்று நடத்தியிருக்கின்ற மரியாதைக்குரிய கிளை மேலாளர் அவர்களே, மரியாதைக்குரிய சிஎஸ்ஆர் அவர்களே, அனைத்து தொழிற்சங்கங்களின் நிர்வாகிகளே, பணிமனையின் அனைத்து தொழிலாளர் நண்பர்களே, பணியிலிருந்து ஓய்வு பெற்ற எங்கள் மூத்த அண்ணன்மார்களே, அண்ணனின் அழைப்பை ஏற்று இங்கே வருகை வந்திருக்கின்ற உற்றார் உறவினர்களே, நண்பர்களே,
உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வருக வருக என இரு கரம் கூப்பி வரவேற்கிறேன். ஓய்வு பெறுகின்ற அண்ணன் முத்துராஜ் அவர்கள் நெல்லை புறவழிச்சாலை பணிமனையில் ஒரு 8 மாதங்களும் அதனைத் தொடர்ந்து நமது பணிமனையிலும் மொத்தம் 29 ஆண்டுகள் நமது போக்குவரத்து கழகத்தில் பணியில் அண்ணன் அவர்கள் நெல்லை பைபாஸ் பணிமனையில் இருந்து நமது பணிமனைக்கு வரும்போது நான் இதே பணிமனையில் அப்ரண்டிஸாக இருந்தேன். அன்று முதல் இன்று வரையில் அண்ணன் எனக்கு அறிமுகமானவர். அண்ணன் அவர்கள் எல்லோரிடத்திலும் சகஜமாக பேசக்கூடியவர், பழகக்கூடியவர், எல்லோரிடத்திலும் அன்பாக இருக்கக்கூடியவர். அவருடைய பணி என்பது சிறப்பாக இருக்கும். அவர் சென்னை உட்பட எத்தனை கூட அவருக்கான அடையாளம் என்று சொன்னால் 173 பற்றப்புறம் வழித்தடம். அவருக்கு ஜோடியாக நடத்துனராக இருந்தவர் அண்ணன் ஏர்வாடி கணேசன் அவர்கள். சுமார் 9 ஆண்டுகள் அந்த தடத்தில் பணி செய்தார். இது பழைய அண்ணன்மார்களுக்கெல்லாம் நினைவு இருக்கும். அவர் ஓட்டின வண்டி கூட TN 72 N0 492. அந்த தடத்துல அந்த வண்டி ஹீரோ தான், நம்ம அண்ணனும் ஹீரோ தான். அது பழைய ஆட்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். அப்புறமா அண்ணன் அவர்கள் முந்தைய காலங்களிலும் சரி, சமீப காலத்திலும் சரி, இரவு சண்டை போட்டியை பார்த்தாரு. அவர் என்னோட அவருடைய குடும்ப விஷயங்களை பகிர்ந்து கொள்வார். அண்ணனுக்கு 3 சிங்கங்கள், 3 மகன்கள். அந்த 3 சிங்கத்தில் கடைசியாக உள்ளது ஒரு கடைக்குட்டி சிங்கம். அது அண்ணனோடு பாசமாக இருக்கக்கூடியது, கொஞ்சம் செல்லமான சிங்கம். அவர் எப்பவும் அண்ணன் சொல்லுவாராம், அப்பா நீங்க எப்போ ரிட்டையர் ஆனாலும் என் கூட தான் இருக்கணும், நான் தான் பாத்துக்கிட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லுவாரா. உடனே அண்ணன் கேட்பாரா, என்னடா எதுக்குடான்னு கேட்பாரா. உங்களுக்கு பென்சில் வரணும்னாப்பா அதனாலதான் அப்படின்னு சொல்லி அவருக்கு அடிக்கடி சொல்லுவாரா. அண்ணன் என்கிட்ட சொல்லுவாரு. அண்ணன் அவர்கள் அவருடைய பணி காலங்களில் 2 முறை அவருடைய உடல்நிலையின் காரணமாக மருத்துவ விடுப்பில் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அதனுடைய மனைவியாரும் அதனுடைய மகன்களும் குடும்பத்தாரும் அதனுடைய உடல்நலத்தில் அக்கறையோடு கவனித்துக் கொள்ள வேண்டும். அண்ணன் அவர்கள் இனி வரும் காலங்களில் பேரன் பேத்திகளோடு மன மகிழ்ச்சியோடும் உடல் ஆரோக்கியத்தோடும் வாழ எல்லாம் வல்ல இறைவனை எல்லோருடைய சார்பில் விரும்பி கேட்டுக்கொண்டு அரங்கத்தில் வருகின்றிருக்கின்ற உங்கள் அத்தனை பேரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணன் முத்துராஜ் அவர்களின் ஓய்வு விழாவிற்கு தலைமை தாங்கியிருக்கும் நமது போக்குவரத்து கழக மேலாளர் அவர்களே மற்றும் CSR சந்திரசேகர் அவர்களே, இங்கு வந்திருக்கும் அனைத்து தொழிற்சங்க தலைவர், செயலாளர், ஓய்வூதியாளர்கள் அனைவரையும் தோமுச சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். நான் பேச வேண்டியது என்னவென்றால், உத்தரகண்டன் கூட ஒரு 5 வருடங்கள் நடத்துனராக பணிபுரிந்தேன். அப்பொழுது தம்பி இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், வாங்க போங்கன்னு முதல்ல பேசுவார்கள். அதை முதல்ல சொல்லணும். நான் சின்ன பையனா இருந்தாலும் தம்பி வாங்க போங்க, அது எல்லாருமே அப்படிதான். அந்த அண்ணன் அப்படி பேசி யாருனாலும் மரியாதை கொடுத்து அருமையா நல்லபடியாக. இது இன்னொரு கதை சொல்ல வேண்டும் என்னவென்றால், நாங்க 3:30 எந்திக்கணும். அதை நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் நான் சொல்லணும். நான் தூங்கிட்டு இருப்பேன், அண்ணன் மேல வந்து என்ன எழுப்பி கூட்டு போவாப்ல. நான் பெரிய ஆளுன்னு நினைக்க மாட்டாப்ல. ஒரு சத்தம் கூட போடாம தம்பி எல்லாம் ராஜமணி 7ஆம் நம்பிட்டாப்ல, தம்பி ராஜமணி தான் சொல்லுவாப்ல. அப்படி எழுப்பி இங்கே கூட்டி போய் பணி கூட இருந்து பணி செய்த நான் அவருக்கு நன்றி கடமைப்பட்டிருக்கிறேன். எதுனாலும் தம்பி இப்படிதான் இருக்கணும், இதான் நாட்டு நடப்பது. எனக்கு தாய் தப்பம் கூட கிடையாது. சிறு வயதுல இருந்து அண்ணன் கிட்ட தான் வளர்ந்தேன். அப்படி இருக்கும்போது அண்ணன் நிறைய அறிவுரைகள் எனக்கு சொல்லுவாங்க. அப்படி சொல்லி அன்பா பழகி எதுனாலும் தொழில் வர நல்லபடியாக எனக்கு ஒரு சப்போர்ட்டா இருந்தாங்க. இருந்தாலும் மற்ற தொழிலாளர்களையும் யாருனாலும் வாங்க தான் மரியாதை தான் முதல்ல. சின்ன பையனா இருந்தாலும் யாரையானாலும் வாங்க போங்கன்னு தான் பேசுவாப்புல. இப்படி தொழிலை செய்து இன்று ஓய்வு பெறும் நிலையில் இருக்க அவர்களை வாழ்த்தி வணங்குகிறோம் LPF சார்பாக. நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் அனைத்து தொழிலாளர்கள் சார்பாகவும் பழைய ஓய்வு பெற்ற தொழிலாளர் சார்பாகவும் மற்றும் எங்கள் தொழில்நுட்ப பணியாளர் அனைவரின் சார்பாகவும் வருக வருகவன வரவேற்கிறேன். நான் அண்ணனோடு ஒரு 10 வருட காலமாக பழக்கம், 12 வருட காலமாக பழக்கம். நான் என் வேலை விட்டு நான் போயிட்டே இருப்பேன்.
அண்ணன் எப்போ பார்த்தாலும் தம்பி டீ சாப்பிட்டியா, சாப்பிட்டியா ஒழுங்கா வேலைக்கு வந்துக்கிட்டு லீவ் போட்டால் முன்னுக்கூட்டி அனுமதி கேட்டு லீவ் போடு அப்படின்னு சொல்லுவார். நான் அதை ஒரு அட்வைஸாகவே எடுத்துக்கிடுவேன். அது போக நான் எந்த வண்டி ஓட்டினாலும் அண்ணனுக்கு மனம் போனாதளவில் நான் ஓட்டிட்டு போவேன். எதிரில் பார்த்துட்டு போய் அடுத்த நாள் சொல்லுவார். இது எல்லோரும் கடைபிடிக்கிட்டு இனி வரும் நம்ம அனைத்து ஓட்டர்களும் நடத்துறவர்களும் கடைபிடிக்குமாறு அன்புடன் வேண்டிக்கொள்கிறேன். சிஐடி தொழிற்சங்கத்தின் சார்பாக ஓய்வு பெற்ற தொழிலாளி அண்ணன் முத்துராக அண்ணன் விழாவிற்கு வருகை தேரும் உற்றார் உறவினர், தொழிற்சங்க மூத்த ஓய்வு பெற்ற தொழிலாளி மற்றும் அனைத்து தொழிற்சங்க தோழர்கள் அனைவருக்கும் நல்ல முறையில் ஓய்வு பெறுகிறார். அவரை பற்றி சொல்ல வேண்டும்னா போடு அண்ணன் முத்துராகண்ணனை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் நல்ல ஒரு மூத்த தொழிலாளி, சக தொழிலாளியோட சமத்துவத்தோடு பழகக்கூடியவர், நல்ல சமத்துவமாகவும் சகோதரத்துவம் சமமாக மரியாதையோடனும் பழக, தான் என்ன பேசுறேன்னு தன்னை பார்த்து மற்ற தொழிலாளிகளை நடந்து கொள்ற மாதிரி ஒரு பழக்கத்தை பேசுவார். வாங்க போங்க, நீங்க நாங்க வண்டியில ஏறணுமா இறங்கணுமா, வேலை செய்யற இடத்துல நல்லா கவனமா வேலை செய்யுங்க, வண்டிக்கு போறதுக்கு முன்னாடி நல்ல வண்டியை பத்தி தெரிஞ்சுக்குவாங்க என்னன்னு நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பார். வண்டியை பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லுவார். வண்டியோட வேலை நுணுக்கத்தை ஏற டிரைவர் தொழிலாளிக்கும் சொல்லுவாரு, கண்டக்டருக்கும் சொல்லுவாரு, நிர்வாகத்துல அந்த டெக்னீஷியனுக்கும் சொல்லுவார் வண்டியில் உள்ள வேலைகளை. நான் அதை கூர்மையா கவனிப்பேன். அதே போல அவரோட பழகும் போது சர்வீஸ்ல போகும்போதும் ஒரு அமைதியா ஒரு சாஃப்டா இருப்பாரு. அனாவசியமா எங்கேயும் அவருடைய மைண்ட் செட்டப்பு ஒரே கூட அப்சர்வ் பண்ணுவாரு. இது விசில் எங்க அடிக்கிறாரு, இவர் போட்டுன்னு சொல்றாரா இல்ல இறக்கம் இல்லைன்னு சொல்றாரா அப்படின்னு அந்த விசில் சத்தத்தை கூட அவர் அப்சர்வ் பண்றதை நான் கவனிச்சுக்கிட்டே வரேன். ஏன் அடிக்கிறான், நீ கொஞ்சம் தள்ளி அடிக்கலாமே அப்படின்ட்டு ரொம்ப நுணுக்கமா அந்த விசில் சத்தத்தை கூட ஆராயக்கூடிய ஒரு நல்ல மனிதர், நல்ல ஒரு வழிகாட்டி. அதுபோல தொழிலாளியோட தொழிற்சங்கவாதிகளோட எல்லாரோடையும் ஒரு இணக்கமாகவும் ஒரு குரோதம் இல்லாத ஒரு சமத்துவமா பழகக்கூடியது எல்லா தொழிற்சங்கத்தோடையும். அதே போல எல்லாரையும் சமமா நடத்தி அவங்களுக்கு ஒரு முன்னோடியாகவும் நல்ல ஒரு ஆலோசனையை வழங்கக்கூடிய ஆள். அவர் எப்படியோ அவருக்கெல்லாம் எல்பிஎஃப்ல தலைவர் பொறுப்பெல்லாம் வந்துச்சு, தபாலெல்லாம் வந்துச்சு, அது கூட வேண்டாம், நல்லா வேலை செய்யக்கூடிய ஆட்கள் பொறுப்புக்கு வரட்டும், நம்ம எல்லார்கிட்டையும் ஒரு சமத்துவம் யாரையும் வெறுக்கக்கூடிய எதுவும் சொல்ல வேண்டிய வந்துடும், அதனால அந்த இது கூட வேண்டாம், நம்ம வேலை செஞ்சுட்டு சக ஊழியராகவே இருந்துட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு அந்த பொறுப்பை கூட வேண்டான்னு தட்டி கழிச்சாரு அப்படிங்கிறத நான் அறிஞ்சது ஒன்று. அப்புறம் அவரை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு, அதெல்லாம் நேரம் காணாதுன்னு தான் சொல்லணும். நான் அவரோட பஸ்ஸில் போகும்போதெல்லாம் நாங்கள் 2 பேரும், நான் அங்கேருந்து வருவேன் கோயில்பட்டியிலேருந்து, அவர் காலையில் வருவார், 2 பேரும் 4 மணிக்கு 4:30 பஸ் ஸ்டாண்டில் சந்திச்சுக்கிறோம். சந்திச்சோடனே என்ன நீங்கள் எப்படின்னே வந்தீங்க, நீ எப்படி அவ்வளோ தூரத்தில் வந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. 2 பேரும் ஒன்று ஓல வருவோம், ஒன்று ஓல தான் டியூட்டி முடிஞ்சும் போவோம், பேசிக்கிட்டே போவோம். தொழிலாளி விஷயங்களை தான் பேசுவோம், ஏன்னா இப்படி இருக்கு அப்படி இருக்கு, தொழிற்சங்க விஷயங்கள பேசுவோம். அவர் நிறைய ஆலோசனை சொல்லுவார், இப்படி இருக்கு, ஆமாம் செய்யணும், நீங்களாவது முன் ஒரு தொழிற்சங்கத்தில் இணைஞ்சு போராடுறதுக்கு முன் வந்திருக்கீங்களா, உங்களா பாராட்டணும்னு இனி எத்தனையோ முறை அவர் ஒரு பாராட்டியிருக்காரு, சொல்லியிருக்காரு. நீங்களாவது முன் வாரீங்களே, வேற மற்ற தொழிலாளி எல்லாம் வரமாட்டேங்கிறாங்களேன்னு ஒரு ஆதங்கம் அவர்கிட்ட உண்டு. அதே போல அண்ணனை பார்த்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட வேண்டியது இருக்கு. யாரையும் நீ வா போ, தனக்கு கீழே உள்ள தொழிலாளின்னு ஒரு ஏற்ற குறைய பேசவே மாட்டார். வாங்க போங்க தம்பி, என்ன இறங்கிட்டீங்களா, வாங்க போங்க செய்யுங்கன்னா ரொம்ப ஒரு சமத்துவத்தை அவரை நிறைய கண்டது உண்டு. அவர்கிட்ட நான் நிறைய விஷயங்கள் படித்தது உண்டு. அதிகமாக அவரோட நல்ல விஷயங்களெல்லாம் இன்னும் நான் ஆசைப்படுறது உண்டு. என்ன கடைசி காலம் 58ன்னா அவர் நல்ல சர்வீஸை முடித்து நல்லா போயிருந்திருப்பார். 60 ஆனதுனால அவர் கடைசி காலங்களில் அவருக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டுச்சு. அன்னைக்கெல்லாம் ரொம்ப நைட்டில் ஒரு முதுகு வலி, வயிறு வலி, எனக்கு திக்குமுக்காடுது சந்திரன் அப்படின்னாரு. நைட்டெல்லாம் எங்களுக்கும் ரொம்ப கவலையோடு இருந்துச்சு. காலையில் போனார், இன்னும் காணாமே, தகவல் வழியா வேலைக்கு வரலன்னு நாங்கள் ரொம்ப மன வருத்தத்தில் தான் இருந்தோம். அப்பப்போ கேட்டு தெரிஞ்சுக்கிடுவோம், ஆனால் ஃபோன் பண்ணி கேட்க நேரம் இல்லாது, அது ஒரு காரணம் நமக்கு. அதனால் அவரை ஒரு அறிவு பெட்டவன் தான். அந்த குடும்பத்தார் பிள்ளைகளும் சரி மனைவியும் சரி அவரை நல்லா பயன்படுத்திக்கிடணும். அவரோட ஆலோசனையும் நீங்கள் கேட்டு நடக்கணும் அப்படின்னு என்னுடைய வேண்டுகோள்.
அதுவும் போக அவரை நல்லா பார்த்துக்கிடணும். அவரை முதல்ல இவ்வளோ அவர் ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் பீடி குடித்தது உண்டு, ஆனால் அவர் நிறுத்திட்டாரு. எல்லாரையும் சொல்லுவார் பீடி சிகரெட்டு எதுவும் குடிக்காதீங்க அப்படின்னு அவர் சொல்றதை நானும் கேட்டது உண்டு. அதனால அவரை கொஞ்சம் நீங்கள் நல்லா பார்த்து அவர் உடல்நலத்தையும் பேணி பாதுகாக்கணும். அவருடைய ஆலோசனையை நீங்கள் கேட்டு குடும்பத்தாருக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் அவர் ஆலோசனை கேட்டு. நானும் அவரோட அடிக்கொடுக்க நானும் இனிமேல் பேசுவேன். அவரை நான் நல்லா மிஸ் பண்ணிட்டேன். இப்போ ஃபோனில் பேசி எனக்கு நேரம் காணலை, நான் ரொம்ப தூரத்துலேருந்து வேலைக்கு போயிட்டு வர்றதுனால. அதனால் முத்துராஜ் வந்து ஒரு சமத்துவமான ஆளுங்கிறத மறுபடியும் ஒரு பதிவு செஞ்சு அவருக்கு மீண்டும் நல்ல முறையில் ஆரோக்கியமாக வாழணும்னு எல்லாரையும் வேண்டி அவரை பாதுகாத்துக்கிடணும்னு உங்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். காரணமாக அவர் அழைத்து வந்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் அவரோடு இணைந்து 25 வருடம் அவரோட நான் பணி செஞ்சிருக்கிறேன். அவர் என்னோட நல்ல பழகின ஒரு நண்பர், நல்லா பணியாற்றிருக்கிறார். இவ்வளோ நாள் வரைக்கும் நல்ல திறமையான ஆள் தான். அவர் வயதான காரணத்தினால ஒரு ரிட்டையர்டாகி பணி முடிவித்து போகிறார். அவர் வாழ்த்தி விடைபெறுகிறேன். மாலை வணக்கம். இன்று முத்துராஜ் கண்ணன் அவர்கள் பணி நிறைவு விழாவில் பங்கு பெறும் வாய்ப்பு கிடைத்ததற்கு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் உண்மையிலே ஒரு நல்ல மனிதர். யாரையும் ஒரு அசிங்கமா ஒரு சின்ன வார்த்தை கூட பேச மாட்டாங்க. ஒரு நான் அவரும் 2 வருஷம் 3 வருஷம் ஒன்னா வேலை பார்த்துருக்கோம். நல்ல ஒரு அன்பான ஆளு. சில அறிவுரைகள்லாம் சொல்லுவாங்க. நல்ல அன்பா எல்லா நடத்துனர்களுக்கும் ஒரு வழிகாட்டியா இருப்பாரு. நைட்லேயுமே யாரு என்ன பிரச்சனைனா கூட அவர் அதை கிளியர் பண்ணி, பிரச்சனை வராத அளவு நல்லா கிளியர் பண்ணி ஒரு குடும்பம் போல திசைநூல பணிமனையை கொண்டு போன ஆளு. அதுபோக எனக்கு மனசார நல்ல பிடிச்ச ஆளு. அதுபோக அவரோட பணி ஓய்வு கால மீதி உள்ள காலமும் நல்ல மாதிரி இறைவன் அவரை வழி நடத்தி செல்லுமாறு இல்லாமல் இறைவனை விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். கந்தனை சிங்கார சரணம், அன்னை மாளிகள் புறத்தம்பதேவி சரணம், ஹரிஹர சுவன் ஐயனை ஐயப்பன் சுவாமியே சரணம் ஐயப்பா. மம்மலை சபரியில மணிகளே மணிகள சன்னிதானம், மாபெரும் பக்தர்களும் வழங்கிடும் சன்னிதானம், கோமக கொடி கொண்டு குறைந்தேக்கும் சன்னிதானம், பூமகள் மைந்தனின் பொன்னிய சன்னிதானம், மம்மலை சபரியிலை மணிகள சன்னிதானம், 18 படி மீது விளங்கிடும் சன்னிதானம், 18 படி மீது விளங்கிடும் சன்னிதானம், விதியையும் மாற்றி வைக்கும் வீரனின் சன்னிதானம், கவலையை போக்கிடும் கணபதி சன்னிதானம், கவலையை போக்கிடும் கணபதி சன்னிதானம், அவரையெல்லாம் காக்கும் ஐயப்பன் சன்னிதானம், மம்மலை சபரியிலை மணிகள சன்னிதானம், நாகரின் சன்னிதானம், சன்னிதானம், நாளையெல்லாம் நம்மை என்று கட்டி காக்கும் சன்னிதானம், மாளிகை புறத்தம்மனின் மணங்கவள் சன்னிதானம், மாளிகை புறத்தம்மனின் மணங்கவள் சன்னிதானம்,
நாளெல்லாம் நம்பிக்கை ஒளி வீசும் சன்னிதானம், நாளெல்லாம் நம்பிக்கை ஒளி வீசும் சன்னிதானம், மாமலை சபரியிலே மணிகண்டன் சன்னிதானம், மாபெரும் பக்தர்கள் வணங்கிடும் சன்னிதானம், சன்னிதானம் மையப்பன் சன்னிதானம், சன்னிதானம் மையப்பன் சன்னிதானம். மாலை நேரத்தில் இந்த விழாவிற்கு தலைமை தாங்கி இருக்கப்பட்டிருக்கிற இந்த பணிமனையின் கிளை மேலாளர் அவர்களே, இதை முன்னின்றி நடத்தி கொண்டிருக்கிற ஆய்வாளர் சந்திரசேகர் அவர்களே, நம்ம ஓய்வு பெற்ற அணியிலிருந்து வந்திருக்கக்கூடிய உச்சி சார் அவர்களே, மற்றும் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கிற அனைத்து ஓட்டுநர் நடத்துனர்களே மற்றும் உத்தராக் அவர்களுடைய சொந்த பந்தங்களே, அனைவருக்கும் என் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முத்தராக் அப்படின்னு சொன்னாச்சுன்னா உடனே எல்லாருக்கும் மனசுல வர்றது 173 தான் ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா அந்த வண்டியில தான் அவள் நீண்ட காலமாக பணியாற்றி கொண்டிருந்தார்கள். அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா அவளுடைய பொறுமை தான். ரொம்ப பிடிச்ச விஷயம் ரொம்ப பொறுமை தான். எப்படின்னு கேட்டாச்சுன்னா, அன்னைக்கு காலகட்டங்களில் நடத்துனராக இருந்தது என் தம்பி ஏர்வாடி கணேசன். ஏர்வாடி கணேசன் சொன்னாலே அந்தந்த டிரைவர்கள் அலறி அடிச்சு ஓடுவாங்க. ஒரு காலத்துல ஏர்வாடி கணேசனை நிறைய நண்பர்களுக்கு தெரியாம இருக்கலாம், புதிதாக வந்த நண்பர்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா ஏர்வாடி கணேசன்னா அப்போ எப்படி இருப்பாங்கன்னா முத்தராகண்ணனுக்கு நல்லா தெரியும். அது ஏதோ ஒரு படத்துல கமலஹாசன் அது மாதிரி தானே வருவாரு. இந்த கமலஹாசன் இப்படி ரவுண்டப்பா ஒரு மீசெல்லாம் வச்சு இன்னும் இப்ப ஆனா பின்னால இருக்கிறாரு, அவரை பாருங்க இப்ப எப்படி இருக்காரு. இந்த அவருடைய விருமாண்டியா ஏதோ ஒரு படம் சினிமாவில் கமலஹாசன் வருவான் அப்படிதானே. அந்த ஸ்டைல்ல அந்த மீசையை வச்சுக்கிட்டு அவருடைய சத்தங்களும் அவருடைய இதுல நான் கூட கிளைமலைகிட்ட ஒரு நாள் சொன்னேன், சார் இப்படி இருந்தாரு அப்படின்னு சொல்லும் போது, சும்மா இருக்கீங்க நீங்க தமாசு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. அந்த அளவுக்கு இருந்த என் தம்பி ஏர்வாடி கணேசன் கூடயும் பொறுமையாக அந்த சர்வீஸை காலம் கழித்தாங்க அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய விஷயம். அது எப்படின்னா, நான் இந்த பணிமனைக்கு 94 வரும்போது இந்த பணிமனையில் 8 வண்டிகள் தான் ஓட்டிக்கிட்டு இருந்துச்சு. அதுல பிரதானமான வண்டியே 173 தான். அந்த காலகட்டங்களில் 11:40க்கு இந்த டைம் உண்டு. 10:40க்கு நம்ம வண்டி, 11:40க்கு கணபதி பஸ். ஆனா நம்ம 10:40க்கு 10:30 வந்துருவோம். நம்ம முன்னாடியே ஓரியில இருந்து கணபதியும் வந்துருவோம். இவங்க என்ன பண்ணாங்க, கணபதி பஸ் ஒரே வச்சுதான் சொல்லலாம், பட்டப்புறம் சுத்தி போவோம்பாங்க. நம்ம வண்டியில இருக்கிற அவ்வளவு திருநெல்வேலி டிக்கெட்டு இறங்கி அப்படியே ஓடிடும். அப்போ எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நானும் மடப்புறம் கணேசன் ஒரு டிரைவர் தான் அந்த வண்டியில் ஓடிட்டு 173க்கு அப்படி ஒரு இறங்கு முகம் அப்படின்ற மாதிரி அந்த நேரங்கள்ல இருந்துச்சு. பிறகு காலப்போக்கில் இந்த டிப்போ வளர ஒவ்வொரு வண்டிகளை வரும்போது 10:40க்கு ஒரு எல்எஸ்எஸ் நிர்வாகத்துல இருந்து போடப்பட்டது. 10:40க்கு எல்எஸ்எஸ் போட்ட உடனே எல்எஸ்எஸ்க்கு அப்போ ஒரு 7 ஸ்டாப்போ 8 ஸ்டாப்போ தான் கொடுத்துருந்தாங்க. அந்த 7 ஸ்டாப்புங்கும் போது கணவரியை ஓவர்டேக் பண்ணி எங்கேயே போயிடும். 173 10:15க்கு போட்டாங்க. 10:15க்கு 173 போட்டதுல பயங்கரமான கூட்டம் பிடிக்கும். 10:15க்கும் சாயங்காலம் 6:15க்கும் சரியான கூட்டம் பிடிக்கும். ஃபுட்போர்ட்ல தொங்கி போவாங்க பையங்களா, நாங்களே பார்த்துக்கிட்டு இருப்போம். மேலே இறங்கடான்னு சொல்லுவோம். ஆனா அந்த கூட்டத்தையும் சமத்துக்கிட்டு என் தம்பி கணேசனையும் சமாளிச்சுக்கிட்டு பயங்கரமான சர்வீஸ் முத்தராகண்ணே. அதுல பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், இவங்க கூட எப்படியா இருந்தாலும் ஓடிட்டு இருக்காங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு சர்வீஸை தெளிவாகவும் நல்ல முறையிலும் பார்த்தாங்க. ஆனா எல்லாரும் சொன்னாங்க, அவள் யார்கிட்டையுமே கோவப்படுறது கிடையாது, பொறுமையாகவும் நிதானமாகவும் தான் எல்லாத்துட்டையும் பேசுவாங்க, எல்லார்கிட்டையும் மரியாதை கொடுத்தும் கூட பேசுவாங்க. அவருடைய நல்ல குணத்துக்கு நான் ஒரு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். இனிமேலும் இந்த ரிட்டையர்ட் ஆயிட்டமே இனிமே என்ன அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ளே இருந்துடாதீங்க. இந்த மாதிரி ஃபங்க்ஷன்களுக்கு அடிக்கடி வாங்க, எல்லோரையும் ஒரு முகம் பார்க்கலாம். நான்லாம் எல்லாம் என்னுடைய வேலை அவ்வளோத்தையும் ஓத்திட்டு கல்யாணம் எது இருந்தாலும் சரி, இப்போ நம்ம ஸ்டாஃப்களுடைய விழாக்கள் எது இருந்தாலும் சரி அன்னைக்கு கண்டிப்பாக தான் போயிடும். எப்படின்னு சொன்னா அன்னைக்கு தான் எல்லாரும் வந்திருப்பாங்க, எல்லாரையும் நம்ம என்ன செய்யலாம் பார்த்துக்கலாம். என்ன ஒன்றும் பெருசா கொண்டு போகிறது இல்லை. உன் பிள்ளை எப்படி இருக்கு, என் பிள்ளை எப்படி இருக்கு, நீ எப்படி இருக்க, நான் எப்படி இருக்கேன், நீங்க உங்க பிள்ளை கல்யாணம் ஆயிட்டா, ஒரு குடும்ப இதுகளை நம்ம என்ன செய்யலாம், பரிமாறிக்கலாம். இதுக்குதான் சொன்னேன். இன்னொன்னு நீங்க கத்துக்கிடுங்க. எப்படின்னு சொன்னா, இவ்வளவு நாள நீங்க பணி நிமித்தம் அதிகமான நேரங்களை வெளியில செலவிட்டிருப்பீங்க.
வீட்டுக்குள்ள அதிகமா இருந்திருக்க மாட்டீங்க. இனிமே வந்து ரிட்டையர்ட் ஆன பிறகு வீட்டுல தான் நிறைய நேரம் இருப்பீங்க. அப்ப இனிமே என்ன செய்யணும்னா, நீங்க உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய மனைவி, அவங்ககிட்ட எல்லாம் என்ன செய்யணும்னு சொன்னா, ஒரு அது அந்யோன்யம், அதாவது அண்டர்ஸ்டாண்டிங், இங்கிலீஷ்ல சொன்னா அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் நீங்க என்ன செய்யணும், போகணும். பிள்ளைகள் கோவப்பட்டாலும் பொறுமையா பதில் சொல்லணும். ஏன் மனைவியே கோவப்படுவாங்க சில நேரங்கள்ல, கொஞ்சம் பொறுமையா தான் என்ன செய்யணும், பதில் சொல்லணும். அதுக்காக நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன், நான் வேலை பார்த்தேன் அப்படின்ற மாதிரில நீங்க பேசாதீங்க. அவங்களை எந்த அளவுக்கு அனுசரிச்சு நீங்க போறீங்களோ அந்த அளவுதான் உங்களுடைய வாழ்க்கைகளுடைய இது. அதுக்காக நோய் வாய்ப்பட்டேன்னு நினைக்க, அதெல்லாம் நோய் எல்லாத்துக்கும் வர்றதா, எல்லாத்துக்கும் போடுறாங்க. இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கவே கூடாது. மாத்திரைகளை கரெக்டா எடுத்துக்கிட்டுங்க. இந்த ஃபங்க்ஷன்களுக்கு நீங்க வரும்போதே தெரியும் உங்களுக்கு. நான்லாம் வந்து எவ்வளவு வேலையை எடுத்துங்க வந்திருக்கேன்னு அப்படி ஏன் உங்களை சுந்தராஜிட்ட கேட்டு பாருங்க, அவ்வளவு வேலை புழு எடுத்துட்டு இருந்தாலும் வந்துடுறேன். எதுக்குன்னா இன்னைக்குதான் அவ்வளவு பேரையும் பார்க்க முடியுது. ஸ்டாண்டுல ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க, அவ்வளவு பேரும் என்னையா போறதெல்லாம் பஸ்ஸை நிறுத்தி உங்களுக்கு வணக்கம் போட்டு போறாங்க அப்படிம்பாங்க. என்னுடைய பழக்க வழக்கங்கள் வந்து எல்லாரும் நீங்க நல்லா இருக்கீங்க, யார்கிட்ட ஏறினாலும் நான் நிப்பாட்டி பேசிட்டு தான் போவேன். இன்னும் வண்டி நிப்பாட்டுவேன், நல்லா இருக்கீங்களா தம்பி, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுப்போம். இதை மாதிரி ஒரு பழக்க வழக்கங்கள் எடுத்துட்டு அப்படின்னு சொன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, உளவியல் ரீதியாக மருந்து மாத்திரையே மனம் மகிழ்ச்சியாக இருந்தால் மருந்து மாத்திரையே என்ன செய்யும், குறையும் அப்படின்னு சொல்லி ஒரு உளவியல் ரீதியாக சொல்றாங்க. அதனால அந்த மெதடுகளை கடைபிடிங்க. நீங்க வாழ்க வளமுடன். நான் கும்பிட்ற சாமி அவ்வளவு உங்களுக்கும் துணை இருந்து உங்களுக்கு ஃபேமிலியும் நல்லா இருக்கணும்னு சொல்லி என்னோட விடையை முடிச்சு. பண்பிற்கும் வாசத்துக்குரிய அன்பு அண்ணன் முத்துராக்கண்ணன் அவர்கள் ரெட்டியருக்கு எங்களுடைய டிரைவர்கள் மற்றும் நடத்துனர்கள் சார்பாக அவர்கள் நீடோடி காலம் வாழ்க வாழ்க என வாழ்த்தி உங்களுக்கு எல்லாருடைய சார்பாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உற்ற நண்பன் என்று சொல்லுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அவரை இன்று வாழ்த்துவதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் நல்ல ஒரு பண்பாளர், அன்புக்குரியவர். எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி போகட்டுமே அப்படி என்று விட்டு கொடுக்கும் பண்பாளர். அப்பொழுது அவர் எப்படி குடும்பத்தில் எப்படி அவர் வைத்திருக்கிறார் என்பதை அந்த ஒரு வார்த்தையிலேயே புரியும். நீங்கள் குடும்பத்தில் அத்தனை பேர் வந்திருக்கீங்க அவரை வாழ்த்துவதற்கா, பாராட்டுவதற்கு. நம் கணவர், நமது அப்பா, நமது அண்ணன், தம்பி, சித்தப்பா ஓய்வு பெறுகிறார்கள் என்று சந்தோஷமாக வந்திருக்கிறீர்கள். எல்லோரும் ஓய்வு பெறும்போது கொஞ்சம் சற்று கவலையோடு இருப்பார்கள். ஆனால் முத்துராக்க அண்ணன் அவர்கள், தம்பி சகோதரர் சந்தோஷமாகவே இருக்கிறார். அது போலவே அவர் குடும்பத்தையும் சந்தோஷமாக வைத்திருப்பார் என்ற சந்தேகமே இல்லை. நல்ல பண்பாளர், பெருமைக்குரியவர். அவரோடு நான் பணி செய்தவன் சென்னை பேருந்தில். சென்னை பேருந்து உளுந்தூர்பேட்டை கிட்ட போய்கிட்டு இருக்கேன். டோல்கேட்டு திடீர்னு லாக் ஆகுது. அவர் என்னோடு பணி செய்தவர். எதுல இடிக்க போறான் அப்படின்னு இவர் எந்திரிச்சு உட்கார்ந்துருக்காரு. கண்டக்டர் எந்திரிச்சு தூர போயாச்சு. வண்டி பதக்குன்னு போய்கிட்டே இருக்கு, நிக்க மாட்டேங்க. ஏறி நின்று பார்த்துட்டேன். அவர் ராஜன் என்ன செய்ய போற, என்ன செய்ய போறேன்னு சோத்திரம் முட்ட போறேன். சோத்திரம் முட்டி நிக்கல அப்படின்னா முன்னால நிக்கிற வேன்காரன ஒரே புடிப்புதான். ஒரு 3 ஒடிக்குள்ள நடக்காது. வேன்காரனா இருக்கு, சைடுல போனா நிறைய பேரை கொண்டுருவோம் நம்ம. சரி, இந்த வேன்காரனை தொலைச்சிட வேண்டியவனு ஒரே புடுப்பு. வேன்காரன் அதுல சட்னி சமாளிச்சோம். எப்படி சமாளிச்சோம்? வேன்காரன் வந்தான், உனக்கு வண்டிக்கு என்ன செலவோ அதை செய்து தரப்படும். அந்த நேரத்துல நம்ம தப்பிக்கணும், மாட்டிக்கிட்டு முழிக்கவே விடாது. அதெல்லாம் அதை சொல்லிட்டு நாங்க ஸ்டேஷன் போயிட்டோம். அப்பவும் அவர் பரபரப்பா இல்லாம தெம்பா இருந்தார். பரவாயில்ல, இத்தோடையாவது இன்ஜினோட விட்டிய, இந்த வண்டியோட விட்டிய அப்படின்னு அவர் சந்தோஷப்பட்டுக்கிட்டாங்க. யாருக்கும் அடிக்கல, எந்த தொந்தரவு இல்லை. நம்ம காவல் நிலையம் போனோம், பிரச்சனை பிடிச்சது. அப்படி ஒரு தைரியமான ஆளு. உங்களுக்கு எல்லாம் சொல்லிக்கிறேன், குடும்பத்துல எல்லாரும் வந்திருக்கிறீங்க. ஓய்வு பெற்ற பிறகு அவர் மீது தனி கவனம் செலுத்துங்கள். ஏன்னா அவர் நினைப்பார், இன்னைக்கு கடலை வச்சு தந்தா நல்லா இருக்குமே, சுண்டலை வச்சு தந்தா நல்லா இருக்குமே, நமக்கு சுகர் இருக்கிறதே, அந்த நோய் இருக்கிறது அப்படின்னு அவர் நினைத்து கொண்டிருப்பார். இதை நானாக நினைத்து பேசுகிறேன், என்னுள் நினைத்து நான் இப்ப சொல்லுகிறேன். நினைப்போம், கிடைக்காது. வயசாகி இருந்தது. அவர் உங்க குடும்பத்துல பொன்முட்டை விடும் ஒரு வாத்து. அவரை கடைசி வரைக்கும் வச்சுக்கலாங்க. அவரு இதய துடிப்பு உள்ள வரைக்கும் பாதுகாக்கலாங்க.
பாரு ஏற சம்பளத்தை கொடுத்து ஒரு ஆளை வச்சு பார்க்கலாம், அப்பவும் நமக்கு 30,000 மிச்சம். அப்பேற்பட்ட நமது முத்துரா கண்ணன் அவர்களை குடும்பத்தினரை நான் கேட்பதெல்லாம் அவரை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அவரை நல்லபடியா வைத்துக்கிடுங்க. இப்படி எல்லாருக்கும் எல்லாரும் சொல்லுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காது, கேட்டீங்களா? அவருக்கு தேவையானது என்னன்னு கேட்டு அவருக்கு செய்து கொடுங்க. அவருக்கு இப்போ சுகர் இருக்கலாம், நோய் இருக்கலாம், அதுக்கு தகுந்த மாதிரி ஆகாரத்தை கொடுங்க. இப்ப எத்தனை பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, பேர பேத்தியெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம தாத்தா ரிட்டையர்ட் ஆகாது பெட்டிக்கிட்டு நிறைய கொடுத்துருக்காங்க, பணம் நிறைய கையில வச்சிருக்காருன்னு நினைச்சிடாதீங்க. எப்படியும் ஒரு 6 மாசம் 1 வருஷம் ஆகும். ஆனா பின்னால பணம் மாறுறதுதான் நல்லது. அது வரைக்கும் அவருடைய பெருசனை வச்சு என்ன செய்யலாம், இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி காலத்தை கொண்டு போயிட்டே இருக்கலாம். வருஷம் கடற அந்த பணம் நமக்கு நல்ல பலனாக கிடைக்கும். அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் மருத்துவ செலவுக்கு நிச்சயமாக நல்ல கை கொடுக்கக்கூடிய ஒரு திறமாக அவர் இருப்பார். அதை பாதுகாத்துக்கிடுங்க. அவர்கள் வாழ்த்துவோம். நாம் வாழ்த்த வந்திருக்கிறோம். வாழ்க வளமுடன் நலமுடன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். அப்பாவோட அழைப்பை ஏற்று எல்லாருக்கும் வந்ததுக்கு நன்றி. அப்பா 10th முடிச்சாங்க. முடிச்சதுல இருந்து ஒரே ரெஸ்டே கிடையாது, ஃபுல்லா வேலை தான். முன்னாடி ஒரு டூரிஸ்ட் வேன் ஓட்டிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 29 வருஷத்துக்கு முன்னாடி கரெக்டாக அண்ணன் பிறக்கவும் 96 தானப்பா, 96ல் வேலை கிடைச்சது. அதுல இருந்து ஸ்ட்ரகிள் தான் ஃபுல்லா. எதுலையுமே ரெஸ்டே கிடையாது, எதுவுமே வெளியில காட்டினது இல்லை இது வரைக்கும். ஆனா ஒரு 1.5 வருஷம் நல்லா போயிட்டு இருந்தது. கரெக்டா ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடில இருந்து ஒரு 1.5 வருஷம் ரெஸ்ட். கண்ணுனால ஒரு ஐ ப்ரெஷர்னால ரெஸ்ட் ஆகுச்சு. அதுல இருந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் கூட வந்தோம். என்னன்னா அவங்க ஒரு சேலரி கட் ஆனதுல இருந்து எங்களால எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியல, தாங்கவும் முடியல. அதுக்கப்புறத்துல இருந்து திரும்ப ஒர்க்குக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி ஹார்ட் சர்ஜரி, ஓப்பன் சர்ஜரி பண்ண வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. இப்போ ஒரு 4 மாசத்துல ரெஸ்ட்ல தான் இருக்காங்க. இப்போ இன்னைக்கு ரிட்டையர் டேட்டு. இதுக்கப்புறமும் ஃபுல்லா ரெஸ்ட் தான். இதுக்கப்புறம் நாங்க பாத்துக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்பா இதுக்கப்புறம் ஃபுல்லா ரெஸ்ட்ல இருந்து சந்தோஷமா இருக்க வேண்டியதான். எங்களுக்கு கல்யாணம் முடிச்சு பார்த்து சந்தோஷமா இருக்க வேண்டியதான். பிள்ளைகள்லாம் இருக்கு. அப்பா கூட இது வரைக்கும் ஒன்றா ஓடுனவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அவங்க கூட எந்த பிரச்சனையும் இல்லாமல் இது வரைக்கும் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். மற்ற டிரைவருக்கும் கண்டக்டருக்கும் மாறுற டிரைவர் கண்டக்டருக்கும் நிறைய பிரச்சனை இருந்து. அப்பா கூட இது வரைக்கும் எதுவும் எங்ககிட்ட சொன்னது இல்லை. எல்லாருமே நல்ல ஆட்கள் தான் சொல்லியிருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. சொந்தக்காரங்க எல்லாருக்கும் நிகழ்ச்சிக்கு வருகைகள், நிகழ்ச்சியை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் திரு கலைஞர் அவர்களே மற்றும் செக் இன்ஸ்பெக்டர் சார் திரு சந்திரசேகர் சார் அவர்களே மற்றும் நமது அனைத்து தொழில்நுட்ப பணியாளர்கள், ஓட்டுநர், நடத்துனர், அலுவலக பணியாளர்கள் மற்றும் அனைத்து சங்கத்தினர் அனைவருக்கும் மற்றும் ஓய்வு பெற்று வந்திருக்கும் தொழிலாளர்கள் அத்தனை பேருக்கும் எங்களது முத்துரா கண்ணனின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் அண்ணனுடைய உறவினர்கள் அனைவருக்குமே வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு உங்களை அத்தனை பேருக்கும் எங்களது கழகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் அண்ணனை பற்றி சில வார்த்தைகளை சொல்லலாம் என்று நினைக்கிறேன். அதாவது முத்துரா கண்ணனை பொறுத்தவரையில அன்புக்கு மிகவும் பாக்கிரமான அண்ணன். அவரை பிஞ்சுவதற்கு நமது கிளைகள் யாருமே இல்லை என்று சொல்வதற்கு ஒரு அற்புதமான மனிதர். அதே போல் அவர் பஸ் இயக்கினாலுமே அந்த பஸ் எப்படி போகுதுங்கிறதே தெரியாது. அந்த அளவுக்கு மிக அருமையான திறமையான ஓட்டுநர். அவரை இந்த நேரத்தில் பெருமைப்படுத்தி கௌரவிக்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த உங்கள் அத்தனை பேருக்குமே எங்களுடைய தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் திசைகள் கிளையின் சார்பாக நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. என்னென்ன தேவைகள் அண்ணரை கேளுங்கள். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு.
செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம். நேர்மை அது மாறாமல், தர்மம் அதை மீறாமல், நாளும் நடைபோடுங்கள் ஞானம் பெறலாம். செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம். நேர்மை அது மாறாமல், தர்மம் அதை மீறாமல், நாளும் நடைபோடுங்கள் ஞானம் பெறலாம். சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்திருக்கும். தாய் தந்த அன்புக்கும் நான் தந்த பண்புக்கும் பூமாலை காத்திருக்கும். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. நெல்லின் விதை போடாமல் நெல்லும் வருமா, வேர்வை அது சிந்தாமல் வெள்ளி பணமா. வெள்ளை இளஞ்சிட்டுக்கள் வெற்றி கொடி கட்டுங்கள், சொர்க்கம் அதை தட்டுங்கள், விண்ணை கொடுங்கள். நெல்லின் விதை போடாமல் நெல்லும் வருமா, வேர்வை அது சிந்தாமல் வெள்ளி பணமா. வெள்ளை இளஞ்சிட்டுக்கள் வெற்றி கொடி கட்டுங்கள், சொர்க்கம் அதை தட்டுங்கள், விண்ணை கொடுங்கள். பேருக்கு வாழ்வது வாழ்க்கை இல்லை, ஊருக்கு வாழ்வதில் தோல்வி இல்லை. ஆனந்த கண்ணீரில் அபிஷேகம் நான் செய்தேன், என் கண்ணில் ஈரமில்லை. ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. இறை தேட பறந்தாலும் திசை மாறி தெரிந்தாலும் கூடு ஒரு கூடு. என்னென்ன தேவைகள் அண்ணனை கேளுங்கள். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. ஒரு கூட்டின் கிளிகள் தான் எங்கெங்கோ உறவாடும் நெஞ்சங்கள் எங்கெங்கோ. எங்கே சென்றாலும் அன்பே மாறாது, நெஞ்சம் கொண்டாடும் பாசம் மாறாது. ஒரு கூட்டின் கிளிகள் தான் எங்கெங்கோ உறவாடும் நெஞ்சங்கள் எங்கெங்கோ. பாரதத்தின் பிள்ளை கர்ணன் தாயை கண்ட போதிலும் பேரை சொல்ல தந்தை தன்னை அறியவில்லை என்றுதான் குந்தி தேவி தான் அறிந்தாள் கர்ணன் தந்தை தன்னையே. இந்த பிள்ளை தந்தை தன்னை இன்றும் அறியவில்லையே. அன்றும் என்ன இன்றும் என்ன பாரதம் என்றும் உண்டு. கேட்டால் என்ன மறுத்தால் என்ன இன்பம் துன்பம் உண்டு. நீயேதான் வாடாதே வாடாதே, எங்கே சென்றாலும் அன்பே மாறாது. ஒரு கூட்டின் கிளிகள் தான் எங்கெங்கோ உறவாடும் நெஞ்சங்கள் எங்கெங்கோ. எங்கே சென்றாலும் அன்பே மாறாது, நெஞ்சம் கொண்டாடும் பாசம்
விழாவினை மிகவும் சிறப்பாக நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்த என் அன்பு உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் கிளைமேல அவர்களுக்கும் இந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முத்துராஜ் சார் ரொம்ப அமைதியானவர், அதிகமாக பேச மாட்டார்ல, ரொம்ப நல்ல டைப்பு. எதுனாலும் அப்படி ஏதாவது கடுமையாக கூட இது வரைக்கும் ஆஃபீஸில் அவர் பேசுனதே கிடையாது. ரொம்ப நல்ல குணம் படைத்தவர். அவரை நல்லபடியாக அவர் குடும்பத்தார்கள் அவரை கவனிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முத்துராஜ் பற்றி சொல்லணும்னா எல்லாரும் சொன்ன மாதிரி தான். அதாவது ரொம்ப கூல் பர்சன். அது வண்டி ஓட்ட போய் சரி, வர்றதும் தெரியாது போவதும் தெரியாது. பழக்க வழக்கத்துக்கும் அப்படிதான். யாரையுமே மரியாதை குறைவாக பேசுறதும் கிடையாது. அதுக்கும் நம்ம அவர் கண்டக்டர் ஜேக்கப் அவர்கள் சொன்ன மாதிரி அவருக்கு வயசுல பெரியவர் இல்லை வயசுல சின்னவர் அதெல்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ஒபீடியன்ட் பர்சன். நான் ஃபர்ஸ்ட் இங்க ஒரு 1 இயர் பேக் முதல்ல இருக்கும்போது ஒரு கண் பிரச்சனைனால லீவ்ல இருந்து அப்புறம் வந்தாங்க. சார் எனக்கு இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்கு, அதனால எனக்கு ஒரு ஏதாவது லைட் விட்டே கொடுங்கும் போது நான் ஷண்டிங் கொடுத்தேன். ஷண்டிங் பார்க்கும்போதும் ஃபுல் அண்ட் ஃபுல் நைட்டு எப்போ பார்த்தாலும் கொஞ்சம் சுறுசுறுப்பாகவே இருப்பாரு. அதாவது எனி டைம் நான் கேட்பேன், அண்ணன் எப்படி ஷண்டிங் பார்க்குறாருன்னு நம்ம மக்கள்கிட்ட கேட்கும்போது அவங்களே சொல்லுவாங்க, சார் எனி டைம் அவங்க எப்பவும் அவைலபிளாக இருப்பாங்க. அது போக என்னன்னா ரெஸ்ட்டுங்கிறத எடுக்க மாட்டாங்க சார், ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு. அப்புறம் அது ஒரு 3 மாசம் ஷண்டிங் பார்த்தாரு. அப்புறம் மறுபடியும் வண்டிக்கு சில இஷ்யூனால மறுபடியும் வண்டிக்கு போயிட்டாரு. வண்டிக்கு போகும்போது கூட நம்ம ஒரு உச்மால் சார் சொன்ன மாதிரி உள்ள இருந்தாச்சுன்னா வண்டி எங்க அதாவது திசைவல்லையே நம்ம திருநெல்வேலி போறதே தெரியாது. அந்த அளவுக்கு ஸ்மூத் ரைடிங்கா இருக்கும். ஒரு நாள் ஒரு ஆக்சிடென்ட் பேஸ் பண்ணி நான் திருநெல்வேலில இருந்து கிளம்பி நைட் அன்டைத்துல இந்த வண்டியெல்லாம் வந்தேன். நல்ல தூக்கம். வண்டி பஸ் டிப்போக்கு என்ன பக்கத்துக்கு ஒருத்தர் எழுப்பி விடுறாரு, சார் டிப்போ ரீச் ஆயிட்டு அப்படின்னு. ஸோ அவரோட டிரைவிங் அந்த அளவு அதாவது ப்ரொஃபஷனலா நல்லா பண்ணக்கூடிய ஒரு மனிதர். மறுபடியும் அவருக்கு ஒரு சின்ன இஷ்யூனால ஒரு 4 மாசம் இடைவெளி பைக் ஆர்ஸ்கிரைஸ் இருந்தாலும் நல்லபடியா மீண்டு வந்துட்டாரு. எனவே அவரு எங்க இருந்தாலும் அவரோட ஃபேமிலியோட சந்தோஷமாவும் நல்லபடியாவும் இருக்கணும்னு சொல்லி தலைமை இருந்த எங்கள் கிளை மேலாளர் பிரவீன் சார் அவர்களுக்கு மிக்க நன்றி. மேலும் என்னுடைய இந்த பிரிவு உபச்சார விழாவில் கலந்து கொண்ட முன்னாள் ஓட்டுநர்கள், நடத்துனர்கள், ஓய்வு பெற்றவர்கள் மற்றும் இப்போது ஓடிக்கொண்டிருக்கின்ற நடத்துனர், ஓட்டுநர் அவர் மற்றும் தொழில்நுட்ப பணியாளர் அவர்களுக்கும் என்னுடைய மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த டெப்போக்கு 29 வருஷம் ஆச்சு. 29 வருஷத்தில் எனக்கு டெப்போலே அதிகமான எனக்கு பழக்கம் உள்ளது மணிகண்டன். நாங்கள் வரும்போது அப்ரெண்டிஸாக வேலை பார்த்துட்டு இருந்தாப்புல 96. அதுக்கு பிறகு இதே டெப்போக்கு அப்பைமெண்டாக முதல்ல கை கொடுத்து அவங்க வாழ்த்து சொன்னது நான் தான். அந்த அளவுக்கு ஒரு திறமையான ஆள் மணிகண்டன். அதுபோல் எனக்கு வீட்டை சுற்றி 3 டெப்போ இருக்குது. தாமிரபரணி டெப்போ, பைபாஸ் டெப்போ, கேஎன்டி 3 டெப்போ இருக்குது. இருந்தாலும் அங்கேருந்து 60 கிலோமீட்டருக்கு மேலே இங்கே பணி செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்படின்னா இந்த டெப்போ ஓடின டிரைவர், கண்டக்டர் மற்றும் தொழில்நுட்ப பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய அண்ணன் தம்பி மாதிரி பாசம், அந்த பாசங்கள் தான் என்னை இங்கே கட்டி போட்டுச்சு. இல்லைன்னா நான் எப்போ என் கூட அப்போ டிரான்ஸ்ஃபரில் பிரேம்குமார்னு ஒரு டிரைவர் வந்திருந்தார். அப்போ நம்ம நிர்வாகத்தில் சூப்பரண்டாக இருந்தார். நைனான்னு சொல்லுவோம். அவர் எனக்கு உடனே டிரான்ஸ்ஃபர் வாங்கி தந்தார் 3 மாதத்தில். இருந்தாலும் நான் அதை வேண்டாம், நான் அப்பான்னு தான் கூப்பிடுவேன் அவரை. வேண்டாம்ப்பா, நான் எனக்கு திசைவலை பிடிச்சி போய் நான் அங்கேயே இருந்துக்கிட்டு தான். அப்போ அந்த நேரத்தில் எனக்கெல்லாம் இந்த திசைவலைக்கு வந்த புதுசில் எனக்கு நல்ல ஆதரவு கொடுத்து செஞ்சது நம்ம தண்டராஜன், நடராஜன் மற்றும் அண்ணன் மகாராஜன். இவங்களாம் நல்ல ஆதரவு கொடுத்து, ஜெயஸ்ராஜன் தோழர், ஜெயரசன் எல்லோரும் நல்லா எனக்கு அவர் ஆதரவு கொடுத்து என்னெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. அதனால் நான் எனக்கு இந்த டெப்போ விட்டு வேறு எங்கேயும் போகிறதுக்கு மனம் இல்லாமல் இங்கேயே என்னுடைய வாழ்நாள் முழுவதையும் முடிச்சாச்சு. அதனால் எல்லாரும் இது என்னை வாழ்த்தி வழியப்பினதுக்கு ரொம்ப நன்றி நன்றி நன்றி. மற்ற பணிமொழிக்காரங்க பொறாமப்படக்கூடிய அளவுக்கு இந்த நிகழ்ச்சியை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கிற திரு தம்பி மணிகண்டன் அவர்களுக்கும் இதுக்கு உறுதுணையாக இருந்து எல்லா நிகழ்ச்சியிலையும் வீடியோ எடுத்து எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காம வீடியோ எடுத்து அந்த உதவி பண்ணுகின்ற கருணாகரன் அவர்களுக்கும் மிக்க நன்றி நன்றி நன்றி. जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब
पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे गाहे तव जय गाथा जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे அடிராக்கு முத்துராக்கு புதுராக்கு குடியச் சூட்டு பழகாப்பு தங்கக்காப்பு இவ கை பிடிச்சி பூட்டு அடவேராண்டி பால் பாண்டி பேட்டிய கட்டுங்கடா மரமாயாண்டி முனியாண்டி மக்களம் கொட்டுங்கடா இடிமூக்கு முத்தம்மா என் வாக்கு சுத்தம்மா வானவராயனுக்கும் ராணிக்கும் வாரிசு வந்தாச்சு வான் சுமந்த வெண்ணிலவ வெண்ணிலவ தான் சுமந்த பெண்ணிலவே பெண்ணிலவே பூர்வ ஜென்மம் சேர்த்து வச்ச சொத்து வரும் சொத்து வரும் வெள்ளிமணி தொட்டிலொன்னு விட்டத்தின் மேலே மாட்டிடணும் தங்கமணி கண்ணுறங்க காலேலும் பாடி ஆட்டிடணும் அடிவாடி ரங்கம்மா திருக்கோடி ரங்கம்மா வானவராயருக்கும் ராணிக்கும் வாரிசு வந்தாச்சு அடிராக்கு முத்துராக்கு புதுராக்கு குடியச் சூட்டு தந்ததற்கு நன்றி சொல்லி ஏழைக்கெல்லாம் கூடு காட்சி ஊத்திடணும் அம்மனருள் இல்லைன்னா பெண்ணிங்கு தாயாவதெங்கே பிள்ளை செல்லம்
முத்துராக்கு புதுராக்கிய சூட்டு அடவேலாண்டி பாப்பாண்டி வெடிய கட்டுங்கடா அடமாயாண்டி முய்யாண்டி மக்களம் கொட்டுங்கடா இனி மூக்கு முத்தம்மா அவர் வாக்கு சுத்தம்மா மாணவராயிருக்கும் ராணிக்கும் வயசு வந்தாச்சு அடிராக்கு முத்துராக்கு புதுராக்கிய சூட்டு அடிராக்கு முத்துராக்கு ராக்கிய சூட்டு காப்பு தங்க காப்பு கை பிடிச்சு பூட்டு ஆயிரம் ஜன்னல் வீடு இது அன்பு வாழும் கூடு ஆலமரத்து விழுது இது நாணி வேறு யாரு அடை காக்குற கோழிய போலவே இந்த கூட்ட காப்பது யாருங்க அழகான அம்மன போலவே எங்க அப்பத்தாவ பாருங்க சுத்துறான் சுத்துறான் காதுலதான் சுத்துறான் வீசுறான் வீசுறான் வளையத்தாரே வீசுறான் பாசமான புலிங்க கூட 10 நாள் தூங்கலாம் பாசமுள்ள இந்த வீட்டில் படிக்கட்டா மாறலாம் ஆயிரம் ஜன்னல் வீடு இது அன்பு வாழும் கூடு ஆலமரத்து விழுது இத நாணி வேறு யாரு பாண்டி தேர போல இந்த வீட்டை பாரு பாரு வீரமான வம்சத்தினாளு இவங்கள போல் யாரு சித்தப்பாவின் இசைய பார்த்தா சிறுத்த கூட நடுங்கும் நடுங்கும் சித்தியோட மீன் குழம்புக்கு மொத்த குடும்பம் அடங்கும் கோடி வரட்ட வைர கம்மல் கழட்டித்தானே எறிவாங்க திருட்டு பயல்ல புடிச்சு கட்ட கழுத்து சேர அமுப்பாங்க காட்டுறான் காட்டுறான் கலர் பாடம் காட்டுறான் நீட்டுறான் நீட்டுறான் வாய ரொம்ப நீட்டுறான் சொந்த பந்தம் கூட இருந்தா நெருப்புல நடக்கலாம் ஆயிரம் ஜன்னல் வீடு இது அன்பு வாழும் கூடு